இந்த ஒரு பொடி இருந்தால் போதும், நம்ம வீட்டில் இருக்க எல்லா சாமானையும் நம்ம சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ கேஸ் நமக்கு ரொம்ப டிமாண்டாக இருக்குது. இது மாதிரி பர்னர் நம்ம க்ளீன் பண்ணணும் போது நமக்கு கேஸும் மிச்சமாகும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். வணக்கம், இது உங்கள் ஆர்எஸ்டி ஹெல்த்தி கிச்சன். யாராவது என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்து இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த பொடி நான் தூக்கி போகிற ஒரு பொருளை வச்சு தாங்க செஞ்சுருக்கேன். அது என்னன்றது லாஸ்ட்டாக சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள். இப்போ நம்ம இந்த மிக்ஸி ஜாரை தான் அரைச்சோம். இந்த மிக்ஸி ஜார் பார்த்தீங்கன்னா என்ன அழகாக நமக்கு க்ளீனாகி வந்திருக்குன்னு தெரியுது உங்களுக்கு. இப்போது நம்ம யூஸ் பண்ணுற கடாயில் பின்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப எண்ணெய் பிசுக்காகவும் இருக்கும், ஒரு மாதிரி நமக்கு கரையாகவும் இருக்கும். அது என்ன தான் நம்ம தேய்ச்சாலுமே போகாது. நான் அதுக்கு இந்த பொடியை யூஸ் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா தேவையான போது நம்ம அரைச்சி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்டோர் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. எப்போ உங்களுக்கு தேவையோ அப்போ அரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த இரும்பு நார் வச்சு நான் தேய்க்கிறேன். இப்போ பாருங்கள், தேய்க்கும் போது நமக்கு அதில் இருக்க அழுக்கெல்லாமே நல்லாவே நமக்கு போகும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த பொடியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடாய் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் க்ளீன் பண்ணி, அதனால் கொஞ்சம் நான் டைம் எடுத்து நான் கொஞ்சம் தேய்ச்சிக்கிறேன். இது மாதிரி நம்ம பொறுமையாக நம்ம தேய்க்கும் போது அதில் இருக்க அழுக்கெல்லாம் நமக்கு போகும். இது பார்த்திங்கன்னா நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்லேயும் வைக்கலாம். அதனால தான் நான் இது க்ளீன் பண்ணி வைக்கும் போது இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வைக்கும் போது நமக்கு ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் சூடாகும். பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போதைக்கும் நமக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. நான் இதை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சேங்க. அழகாக நமக்கு க்ளீனாகி வந்துடுச்சு. ஃபஸ்ட்டுக்கும் இப்போதைக்கும் உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நல்லாவே உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ காட்டியிருக்கேன், இப்போதைக்கும் உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், என்னன்றது லாஸ்ட்டு நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண பர்னர் இருக்குது பார்த்தீங்களா, கேஸ் பர்னர், அதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு எவ்வளோ அழுக்காக இருக்குது. பர்னர் நமக்கு எப்போவுமே நல்லா சுத்தமாக இருந்துச்சுன்னா தீ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா எரியும், கேஸும் நமக்கு மிச்சமாகும். அதுக்கு நான் இந்த பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். இதை பார்த்தீங்கன்னா இதில் போட்டு நம்ம ஊற வைக்கலாம். நீங்கள் ஊற வச்சு நீங்கள் அதை க்ளீன் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஊற வைக்காமல் க்ளீன் பண்ணி காட்டுறேன். அப்போவே பார்த்தீங்கன்னா நல்லாவே நமக்கு க்ளீனாகி வரும். இதுக்கு நான் இரும்பு நார் எடுத்திருக்கேன். நீங்கள் க்ரீன் கலரில் நார் இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதை வச்சு நம்ம தேய்க்கும் போதே பாருங்கள் அழகாக நமக்கு க்ளீனாகி வந்துடும். எப்போவுமே பர்னர் நமக்கு நல்லா சுத்தமாக இருந்துச்சுன்னா கேஸ் பார்த்திங்கன்னா நமக்கு மிச்சமாகும். ஏன்னா சீக்கிரமாக நமக்கு வேலை முடியும், கேஸும் நமக்கு மிச்சமாகும். இது பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம கேஸ் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கு இல்லையா, அதனால் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் நல்லா இது மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு இந்த கேஸ் பிரச்சனை நமக்கு தீரும். அதாவது நமக்கு கேஸ் சீக்கிரமாக நமக்கு காலியாகாமல் இருக்கும். இது மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி போடும்போது வேலையும் சீக்கிரம் முடியும், கேஸும் நமக்கு மிச்சமாகும். கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா இப்போது ஊற வைக்காமல் நான் உங்களுக்கு இதை க்ளீன் பண்ணி காட்டேன். பாருங்கள், நமக்கு லைட்டாக கொஞ்ச நேரம் ஊறும் போது நமக்கு என்ன அழகாக க்ளீனாகி வருது உங்களுக்கு தெரியுதா. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போதைக்கு நமக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்க பாருங்கள். இப்போ நான் இதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே நல்லாவே நான் ஊற வைக்கிறேன். ஊற வச்சுட்டு உங்களுக்கு அப்புறம் காட்டுறேங்க. இப்போ ஊற வைக்காமலே நல்லாவே க்ளீன் ஆகிருக்கு. நம்ம ஊற வச்சோம் அப்படின்னும் போது இன்னுமே நல்லா க்ளீனாகி வரும். பார்த்திங்கன்னா இதை நான் ஊற வைக்கிறேன். ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். ஊறினது நம்ம திருப்பி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா இப்போது நான் இரும்பு நார் போட்டு தான் தேய்க்க போகிறேன். தேய்ச்சிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நான் ஏன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காட்டினேன்னா, சப்போஸ் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் அப்படியே கூட நீங்கள் க்ளீன் பண்ணலாம். அப்படியே க்ளீன் பண்ணாலுமே நமக்கு நல்லா க்ளீன் ஆகும் அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு காட்டினேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒரு நாள் நைட் இப்போது ஊற வச்சுட்டு நாளைக்கு காலையில் கூட நீங்கள் எடுத்து அதை வாஷ் பண்ணலாம். இன்னும் நல்லா நமக்கு ஒரு க்ளீனாகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லாவே நான் தொடச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நல்லா க்ளீன் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டுக்கும் இப்போதைக்கு நமக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதா. இது மாதிரி நீங்கள் இப்போ இருக்க சமயத்தில் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் இதே மாதிரி பண்ணுங்கள். இது மாதிரி பண்ணும்போது நமக்கு நெருப்பு பார்த்திங்கன்னா நல்லா எரியும். ப்ளூ கலரில் ஃப்ளேம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ளூ கலரில் இருக்கும். இது மாதிரி நமக்கு ஃப்ளேம் நல்லா இருக்கும், சமையல் நமக்கு சீக்கிரம் முடியும், கேஸும் நமக்கு மிச்சமாகும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த பவுட்ரு எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இது செய்கிறதுக்கு இந்த முட்டையோட ஓடு தான் எடுத்திருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நல்லா அதை சுத்தம் பண்ணிவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சுக்கலாம். காய வச்சுட்டு இது மாதிரி மிக்ஸி ஜாரை நம்ம அரைச்சிக்கலாம். இதை அரைக்கும் போது நான் இதில் கொஞ்சமாக நம்ம யூஸ் பண்ணுற
வாஷிங்க்கு யூஸ் பண்ணுற பவுட்ரு, அப்படி இல்லைன்னா நம்ம இது மாதிரி நம்ம விம் சோப் வச்சுருப்போம் இல்லையா, அது மாதிரி நீங்கள் சோப்பு எந்த சோப்புனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக இதில் துருவி நான் போட்டுக்கிறேன். இதை சேர்த்துட்டு நம்ம இதை அரைச்சிக்க போகிறோம். இது தாங்க நம்ம இப்போ யூஸ் பண்ணோம். சூப்பராக நமக்கு க்ளீனாகி வந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பு க்ளீன் பண்ணுறதுக்கு, பாத்திரம் தேய்க்கிறதுக்கு, அதாவது ரொம்ப அழுக்கான பாத்திரத்தை நீங்கள் தேய்க்கணும் அப்படின்னும் போது இதை நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் செஞ்சுட்டு அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை இது பண்ணிங்க. ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்றது கொஞ்சம் நமக்கு இது மாதிரி ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அதனால் ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. நீங்கள் எப்போ வேணுமோ அப்போ வந்து யூஸ் பண்ணிவிடுங்க. எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரைச்சிக்கிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக நான் பேக்கிங் பவுடர், அது ஆப்போசோடாவும் சேர்த்துருக்கேன். இந்த பவுட்ரு தான் அது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிபி நம்ம பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது சாதத்துக்கும் சரி, சப்பாத்திக்கெலாம் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு நான் வந்து கடாய் எடுத்திருக்கேன். இதில் வந்து 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 வெங்காயம் நான் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் நல்லா வதங்கட்டும். இதுக்கு பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு நான் எதுவுமே நான் போடல. எண்ணெய் கொதிச்சதும் நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா அதை வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். இது நல்லா வதங்கிறதுக்கு நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம வதக்கும் போது என்ன ஆகும்னா சீக்கிரமாக நமக்கு நல்லா வதங்கி வரும். வெங்காயம் நல்லா வதங்குச்சுன்னா நமக்கு அதோட கிரேவியும் நல்லா கிடைக்கும், நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. ஃபாஸ்ட்டாக வச்சுட்டிங்கன்னா நமக்கு தீஞ்சிரும். அதனால் பக்கத்துலேயே இருந்து நல்லா வதக்கிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா முட்டை நம்ம சேர்க்குறதுனால நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் முட்டை மசாலாவோ முட்டை செய்யும் போது ஆம்லேட் போடும் போது கூட நீங்கள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணும் போது இந்த கேஸ் பிரச்சனை எதுவும் இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா இதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த சமயத்தில் இதுக்கு தேவையான நான் காரத்தை சேர்த்துக்கிறேன். அதுக்கு நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தாங்க இது, அதை நான் சேர்த்துக்கிறேன். அதாவது மிளகாவும் தனியாகவும் சேர்த்து அரைச்சது. சேர்த்துட்டு நல்லா நம்ம அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதில் ஒரு 2 தக்காளி, மீடியம் சைஸ் 2 தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா அதை வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளியில் நல்லா வதங்கி நமக்கு வரட்டும். அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். நான் இதில் பார்த்திங்கன்னா வேறு எந்த வித மசாலா எதுவுமே நான் சேர்க்கல. வெறும் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் அது ஒண்டி தாங்க சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டாக கொஞ்சமாக மிளகுத்தூளும் நான் சேர்ப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே நமக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. உங்களுக்கு தெரியுதா? இது மாதிரி நல்லா வதங்கி வரட்டும். இதில் பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் கொஞ்சமாக, அதாவது ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம வேக வைக்கலாம். நீங்கள் அப்படியே வைக்கும்போது அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போவே நீங்கள் கருவேப்பிலையோ கொத்தமல்லியோ எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். லாஸ்ட்டாகவும் நம்ம சேர்க்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் நான் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு திருப்பி நான் மூடி வைக்க போகிறேன். ஏன்னா நமக்கு வெங்காயம் தக்காளியில் நல்லா அது வதங்கி வெந்து வரணும் இல்லையா, அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு காரெலாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு மூடி வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து முட்டையை இது மாதிரி உடச்சி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் காலம், முட்டை கெட்டு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் முட்டையை நீங்கள் ஃபஸ்ட்டு இது மாதிரி உடச்சி நீங்கள் வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 முட்டைக்கு நான் சேர்த்துருக்கேன். அந்த முட்டையை நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி நல்லா வெந்து நமக்கு சூப்பராக ஒரு தொக்கு பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம். வச்சுட்டு நான் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் கிட்டே நான் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா முட்டை அப்படின்றத மிளகுத்தூள் சேர்த்தா தான் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த அடித்த முட்டையை நான் சேர்த்துக்கிறேங்க. அப்படியே நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம அப்படியே ஒரு 2 செகண்ட் நம்ம அப்படியே மூடி வைக்கலாம். நல்லா சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. ஏன்னா நீங்கள் இப்படியே கலக்கும் போது நமக்கு ஒரு மாதிரி நமக்கு ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அதனால் ஓரளவுக்கு நமக்கு வெந்துட்டு வரட்டும். அதாவது சைடில் நல்லா வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, சைடெல்லாம் நமக்கு நல்லாவே வெந்திருக்கு. இப்போ அப்படியே நம்ம அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு கரண்டியில் நம்ம வேகமாக இந்த மாதிரி கலக்கும் போது என்ன ஆகும்னா நல்லாவே நமக்கு பொடி மாஸ் மாதிரி நல்லா வரும். இது மாதிரி நீங்கள் வேகமாக கலந்து விடுங்க.
நல்லா கலந்தீங்கன்னா நமக்கு சின்ன சின்னதாக அழகாக நமக்கு பொடி மாஸ் மாதிரி வரும். இது பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கெலாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். சப்பாத்தி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். முக்கியமாக சாதத்தில் கூட நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அடிக்கடி செய்வீங்க, அவ்வளோ நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே நம்ம இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டோம். இது மாதிரி 2-3 தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு 2 செகண்ட் மூடி வைக்கலாம். ஏன்னா இன்னும் நமக்கு நல்லா அந்த புஃப்புன்னு நம்ம அந்த முட்டை பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியுதா, நல்லாவே நமக்கு எழும்பி வந்திருக்கு பாருங்கள் முட்டைலாம். இப்போ திருப்பி நம்ம நல்லா பொடி மாஸ் மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா இது மாதிரி கொத்தி கொத்தி விட்டிங்கன்னா நல்லா சின்ன சின்னதாக நமக்கு அந்த முட்டை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முட்டை பொடி மாஸ் நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான், நமக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, தோசைகளும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்து இந்த டிப்ஸும் சரி, இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய டிப்ஸுக்கும் ரெசிபிக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.